ஹலோ மேம், குட் மார்னிங். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்ததுமே எனக்கு வந்து ஒரு பிரைட் சன்லைட் மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் கன்வே பண்ணீங்க. அது அப்படியே நம்ம மக்களுக்கும் கன்வே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்தபோது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? பண்ணுறேன். வெரி குட். ஸோ ப்ளீஸ் கன்வே டு த பீப்புள் ஆஃப் ஆக்சி ப்ளஸ். அதுதான் நீங்கள் என்ன சொன்னீங்க, விட்டமின் டி டேப்லெட் எடுத்தால் கூட வெயிலில் போய் நிற்கணும், அது ரொம்ப மஸ்ட் ஆட்டோ இம்யூனுக்கு சொல்லியிருந்தீங்க. நான் ஸ்டார்ட் பண்ணேன் வெயிலில் போய் நிற்கிறது. வெரி குட். ஸோ நான் மட்டும் ஏன் பண்ணுவோம், என் ஃபேமிலியும் பார்க்கணும்ல. எடுத்துகிட்டு போயிடுறீங்க. அம்மாவை கூட்டிகிட்டு போவேன். பையன் 4 years சன், என்னோட பொண்ணு இருக்கா, 10 months ஆகுது. அவங்களையும் ஃபீடிங் பேபி கூட. ஆமாம், எல்லாரையுமே கூட்டிகிட்டு போகிறேன். பைக்கில் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட்டு போயிட்டு திருப்பி கூட்டு போய் விட்டுட்டு ஓகே உட்காந்து ஒரு 1/2 hour 10 minutes இல்ல 1/2 hour 1 hour இருந்துட்டு வருவோம் சன்லைட்ல. வெரி குட். இதுல நார்மல் சன்லைட் சொல்லிருக்கேன், டெய்லி முடியாட்டியும் அட்லீஸ்ட் வீக்லி 4 days 5 days ஆச்சும் போயிடணும். நான் ரெகுலரா போவேன். பசங்க தூங்குனாங்கன்னா ஓகே, என்னைக்கு முடியுதோ அன்னைக்கு கூட்டு போயிடணும். நான் லிட்டரலி எல்லாரையுமே கிளப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். வெரி குட், வெரி குட். நான் ஏன் சொன்னேன்னா, நீங்க வந்து ஒரு ஃபீடிங் மதர். இன்னொரு பிளஸ் என்னன்னா, வீட்டுக்கு வெளியே தான் நான் நிற்பேன். முன்னாடி எல்லாம் வீட்டுக்கு வெளியே அவ்வளவுதான் ஏன் போகணும், வீட்டுக்கு வெளியே நிக்கலாம், மொட்டை மாடியில் நிக்கலாம், அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன் அடிக்கடி. அந்த பீச் பத்தி நீங்க ஒரு போட்டு பீச்சோட காத்து வந்து எப்படி வந்து நிறைய ஆக்சிஜன் இருக்கு, கண்டிப்பா அது வந்து ரொம்ப நல்லது. அதனால சரி அங்க போனா எக்ஸ்ட்ரா பிளஸ் சன்லைட்டும் கிடைச்சது, பீச்சோட காத்தும் கிடைச்சது சொல்லிட்டு தான் எல்லாருமே அங்க கூட்டு போறேன். இப்பதான் என் பாப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இவ்வளவு நாள் பீச் கூட்டு போகல, இன்னும் கொஞ்சம் ஏஜ் ஆகட்டும், காத்து ஒத்துக்காது அதெல்லாம் ஒத்துக்கும் அப்படி சொல்லி இப்பதான் கூட்டு போயிட்டு இருக்கேன். கனெக்டிங் டு த என்விரான்மெண்ட், அதுதாங்க ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு. ஆக்சுவலி நான் சின்ன விஷயம் தான் யூடியூப்பில் பேசினேன், அது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து சொன்னது ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். இன்றைக்கி பாருங்க நிறைய கண்டென்ட் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி என்னோட மேனேஜர் கேட்டாங்க, வீடியோ பண்ணலாமா டாக்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை கீர்த்தி, ஐ எம் ஸோ டவுன், எனக்கு தெரியல, எனர்ஜி இருக்குமான்னு தெரியல. இஃப் ஐம் ஹேவிங் த எனர்ஜி கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னேன். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கரெக்டாக போய் சேருது. ஈவன் ஒரு சின்ன ஒரு எத்தனை மந்த் பேபி மேம்? 10 months பேபி கூட சன்லைட் எக்ஸ்போஷருக்காக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொல்கிறது எனக்கு ஸோ ஹாப்பி. இது மெயின் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்க, ஃபஸ்ட் எண்ட் வரும்போது கேட்டிங்க, மேம் வந்து இந்த மாதிரி விட்டமின் டி டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்க. நான் சொன்ன விட்டமின் டி எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களோட லெவல்ஸ் கம்மியாக இருக்குது. ஆனாலும் ஃபார் யோர் மெடிக்கல் கண்டிஷன் யூ ஹாவ் டு கோ டு த சன்லைட், கனெக்டிங் வித் நேச்சர் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொன்னேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஏன்னா வந்து நேற்று நடந்த ஸ்டோரியை நான் உண்மையாகவே சொல்லிடுறேன். ஒரு கிளைண்ட்டை நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து சன்லைட் போகணும், உங்களோட கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் இன்டர்னலி ஹீல் பண்ணால் தான் வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஷீ ப்ராட் லாட் ஆஃப் சன்ஸ்க்ரீன்ஸ். அதாவது நான் சன்ஸ்க்ரீன் போடக்கூடாதுன்னு சொல்கிற டாக்டர் இல்லை, நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மார்னிங் சன்லைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹீல் யோர் ஹார்மோன்ஸ். அது இல்லாமல் நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு கெமிக்கல்ஸ் போட்டு உங்கள் இல்லை நீங்கள் போடுறத விட நீங்கள் நேச்சரோட கனெக்ட் பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் ஹார்மோன்ஸ் ஹீல் ஆகும், அப்போ தான் உங்கள் ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகும்னு சொன்னேன். அவங்க வந்து கடைசி வரையும் அந்த சன்னுக்கு போகிறது மட்டும் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் வந்து ஐடியல் டைம் நான் சொன்ன டைம் ஃபாலோ பண்ணுறீங்களா? எஸ் மேம். வெரி குட், வெரி குட். 7 to 8 ஃபாலோ பண்ணுறீங்க. அண்ட் பீச் சன்லைட் வந்து எப்படின்னா டபுள் டமாக்கா மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா உண்மையாலுமே நான் சொல்லுவேன், ஏன்னா சன்லைட்டை விட பவர்ஃபுல் என்னன்னா பீச்சுக்கு ஈக்குவலண்டான எனர்ஜி என்னென்னா சன். இது ரெண்டையுமே வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து சூப்பர் திங். ஏன்னா வந்து டிசீஸை வந்து ஹீல் பண்ணுற ப்ராப்பர்ட்டி வந்து வாட்டர் எலிமெண்ட்டுக்கும் ஃபயர் எலிமெண்ட்டுக்கும் இருக்குது. நம்மளோட பாடியை ஹீல் பண்ணுறதே வந்து அந்த மாதிரி தான் நம்ம ஹீல் பண்ணணும். ஸோ அது ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்கன்னா தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு டூ அஸ் அ போஸ்ட்மார்ட்டம் மதர்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி மை வீடியோஸ் ஆர் ரீச்சிங் அவுட் டு த பீப்புள். அண்ட் ஃபைனலி நான் எல்லாத்தையும் கேட்குறது தான் விஜி மேம். ஸோ ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? யோசிக்கிறீங்களா? சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க. ஹீலிங் வெல்னஸ். ஓகே, ஆல்வேஸ் ஐ திங்க் அபவுட் ப்ரிவென்டிவ் வெல்னஸ். நான் ரொம்ப அவேர்னஸாக இருப்பேன், திங்க் பண்ணிட்டே இருப்பேன், எப்படி நம்ம ஹெல்த்தை ஏதாவது வராமல் இருந்து பார்த்துக்கணுங்கிறது நான் நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அப்படி சர்ச் பண்ணி தான் நம்ம பேஜ். மை ஹஸ்பண்ட் கூட கிண்டல் பண்ணுவார், ஃபோபியா எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிறேன், ஃபோபியா இல்லை, இது வரக்கூடாது அது வரக்கூடாது, எப்படி பார்த்துக்கிறது, குழந்தைங்களுக்கு எப்படி நான் வந்துட்டு கொண்டு வரது ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைலில். வெரி குட். ஃபுல்லாக பண்ண முடியாது, இல்லை ஃபுல்லாக பண்ண முடியாதுங்கிறது உண்மைதான். ஏன்னா பசங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறது சொல்கிறேன் இந்த இருக்க பீரியட்ல. அது முடிஞ்ச வரைக்கும் ஏதோ ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் வெரி பெஸ்ட் திங் மேம் நீங்கள் பண்ணுறது. அண்ட் தென் முக்கியமான விஷயம், நீங்கள் நீலாங்கரையிலேருந்து வரீங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே ட்ராவல் பண்ணி வரீங்க. உங்களுக்கு ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் ஹெல்த்தில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அதில் டாப் 3 என்ன சொல்வீங்க மேம்? ஏன்னா இன்னைக்கு தான் உங்களுக்கு செகண்ட் செஷன் முடிஞ்சிருக்கு, அதுலேயே நான் கேட்கறது தப்பு தான். பட் ஃபைனலி என்னன்னா, ஒரு இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் கூட நான் நோட் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னா என்ன மாதிரி?
கிரேவிங் கிரேவிங் குறைஞ்சிருக்கு. கம்மியா இருக்கு. வெரி குட். அது நான் இன்னும் நோட் பண்ணல, நோட் பண்ணிட்டு சொல்றேன். அப்புறம் எங்க டாக்டர் இன்னொன்னு சொன்னாங்களே, ஃபேஸ் கொஞ்சம் ப்ளோட்டிங் கம்மியா வெரி இருக்கு. குட் வெரி குட். அது நான் இது வரைக்கும் பார்க்கல, நான் இங்க மிரர்ல பார்க்கறப்ப தெரிஞ்சது. இங்க வந்து பார்க்கறப்ப மேபி நான் நோட் பண்ணாம இருந்திருக்கலாம். நோட் பண்ண முடியாது, ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் முதல்ல நம்மளுக்கு டைம் இருக்காது. வெரி குட். அண்ட் தென் இன்னொன்று மெயின்லி வந்து பிக்மெண்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்களா? வெரி குட். ஓகே மேம். ஸ்லீப், ஹவ் இஸ் த ஸ்லீப்? கேட்கக்கூடாதுதான், குழந்தைய வச்சுட்டு இது கேட்கக்கூடாதுதான், பட் சம்ஹவ் ஐ ஃபீல் யூ ஆர் ஹெல்தி. அது என்னோட மிஸ்டேக். சம்டைம்ஸ் தூக்கம் வந்தா கூட கண்ட்ரோல் பண்ணிட்டு ஃபோன் பார்ப்பேன். ரீல்ஸ் பார்ப்பீங்களா? பார்க்காதீங்க, அப்போதான் டைம் கிடைக்குதுங்கிற மாதிரி. பட் உண்மைதான், கொஞ்ச நேரம் நான் மாற்றிக்கணும். ஆமாம் ஆமாம். ஏன்னா when we are more exposed to the blue lights, அதனால அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெட் லைட் போகிறீங்க. சன் ஹேஸ் அ ஹீலிங் பவர், பட் ஆனாலும் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். மெலட்டோனின் செக்ரேஷன் கம்மியாயிடும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் பண்ணலாம், ஹார்மோனல் ப்ராப்ளம் வரும், வெயிட் கெயின் ஆகும் உங்களுக்கு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் நம்ம மெயின் கன்சர்ன் என்னது, 10 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் தூங்கிடணும். அதுதான் நான் பண்ணது. ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஏபிள் டு கெட் பேக் டு த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் வந்து சீக்கிரமாக என்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் எம் பார்ட் ஆஃப் யுவர் போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னி மேம். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து எப்படி ஃபைன் பண்ணி ஆக்சிப்ளஸ் வந்தீங்க, அது சொல்லவே இல்லையே. எனக்கு இந்த ஆட்டோஇம்யூன் வந்து பாசிட்டிவ், எனக்கு ரொமட்டாய்ட் பாசிட்டிவ், பட் சிம்டம்ஸ் எதுவும் இல்லை. பட் என்ன நான் சொன்னேன்ல, நான் ரொம்ப பயப்படுவேன் எதுக்கு எடுத்தாலும். எனக்கு இந்த சிம்டம்ஸ் வராமல் அட்டாக் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணுறது, நான் ஏதாவது சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் யூடியூப்ஸில். அதில் ஒரு டைம் பார்த்தேன், அப்போ கூட பாதி பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஏதோ பார்த்தோமே நான் 1 மந்த்தாக திருப்பி தேடி கண்டுபிடிச்சேன். என்ன பேருன்னு தெரியல, ஆக்சிஜன் தேடுவேன், ஆக்சி ப்ளஸ் தெரியல, பேரை மறந்துட்டு ஏதோ போட்டு தேடி அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதான் எப்படி கடவுள் காமிச்சிட்டாரு. இல்லை, எப்படி சர்ச் பண்ணேன்னு தெரியல. சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு திருப்பியும் வீடியோ பார்த்துட்டே இருந்தேன். நான் 1 வீக் கிட்ட ரெகுலர் எவ்வளோ வீடியோஸ் பார்த்துருப்பேன். வெரி குட் வெரி குட். நான் டக்குன்னு எங்கேயும் போக மாட்டாங்களா புக் பண்ணாம. அதுக்கப்புறம் கால் பண்ணி சிபி டாக்டருக்கு தான் அப்பாயின்மெண்ட் கேட்டேன். 1 மந்த் வெயிட் பண்ணுன்ட்டாங்க. ஐயோ 1 வீக்காக டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் அப்பாயின்மெண்ட் போட்டேன். ஓகே. எனக்கு இருந்தாலும் இதுவும் வேணும்ல, வெல்னஸ் அது பார்க்கணும், அதையும் பார்க்கணும். பேக் பெயின் கொஞ்சம் இருக்கு. அதுக்கு பட் மீட் பண்ணீங்க டாக்டர் சிபியா? ஜான் 5th தான் அப்பாயின்மெண்ட். ஜான் 5th தான் அப்பாயின்மெண்ட். ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே தட். என்னன்னா அப்பாயின்மெண்ட் வந்து பட் அது எனக்கு எமர்ஜென்சி இல்ல தானே. பட் எமர்ஜென்சி கிடையாது. நீங்க நெக்ஸ்ட் ஜான் 5th வந்தீங்கனாலே என்ன பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்க அதுவும் இதுவும் கிளப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ சாரி அப்பாயின்மெண்ட் டிலேக்கு. நெக்ஸ்ட் இதே மாதிரி நான் ட்விட்டரில் வந்து சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். வெரி குட். இந்த மாதிரி தான் வெல்னஸ் நியூட்ரிஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் யூஸ்ல பேர் தெரில. ஏன் இந்தியாவில் யாரும் இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு நான் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவேன், இத்தனை டெஸ்ட் இருக்குது அத்தனை டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் வந்து இதை எடுத்துக்கணும் சொல்லுவாங்க. அது ரிலேட்டட் டவுட்ஸ் கூட இருக்கிறவங்க கேட்குறப்போ அதை பார்த்துட்டு இந்தியாவில் யாரும் இல்லை, நம்மளா எப்படி பண்ணுறது. ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்த ஒரு டேப்லெட் கூட நானே எடுக்கலாம்னு ஆக்சுவலாக நான் வாங்கி வச்சிருந்தேன். அதில் நான் சொல்கிறேன் ஓகே ஒமேகா 3 சிம்பிள் ஒமேகா 3. ஆனா நம்மள எடுக்கிறதுக்கு பயமா இருக்கும். டவுட் இருக்கும். இப்போ நீங்க சொல்லவே கான்ஃபிடென்ட்டா எடுக்கிறேன். நம்ம ஃபீடிங் பண்றோம் எடுக்கலாமா, யூடியூப்ல சொல்லுவாங்க. பட் ஆனா நம்மளே எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு குழந்தைக்கு போயிடுமோங்கிறது பயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் நிறைய பார்ப்பேன், பட் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம ஸ்பெஷலிஸ்ட் போறப்ப நம்ம இதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க, நம்ம டிசீஸ் மட்டும் தான் கேர் பண்ணுவாங்க. நானும் இந்த மாதிரி திங்க் பண்ணுவேன், இந்த சத்து எடுத்துக்கலாமா, அந்த சத்து எடுக்கலாம், எப்படி எடுக்கிறது அது தெரியாது, யாரை பார்க்கறது. இது ஓகே, இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கிறது நான் இப்போ தான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இது சிம்பிள் விஷயமா இருக்கலாம் ஒரு ஒமேகா 3ங்கிறது, தட் வில் இம்பாக்ட் அ லாங் டைம். ஏன்னா நீங்கள் ஃபீட் பண்ணும்போது நீங்கள் ஒமேகா 3 எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக டேப்லெட் வாங்கி வச்சுட்டேன், ஆனால் நான் எடுக்கல. இல்லை வரதுக்கு முன்னாடி ஓகே பிரிச்சிருக்கேன், ஒரு டேப்லெட் கூட எடுக்கல. பயம் அது ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறது. ஏதாவது ஆயிடுமோ, இல்லை ஓவர் டோஸ் ஆகுமோ, சாப்பிடலாமோ சாப்பிடக்கூடாதோ தெரியல, அந்த மாதிரி. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து ஒமேகா 3 வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஒமேகா 3யோட இதுவும் நீங்கள் ஃபீட் பண்ணும்போது பிரஸ்ட் மில்க்ல உங்கள் பேபிக்கும் போகும். ஸோ அதனால உங்களோட பிரைன் டெவலப்மெண்ட், பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட்டும் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. நாட் இப்போ நம்ம எல்லாமே வந்து சப்ளிமெண்டேஷன் பண்ணணுங்கிறது நீட் இல்லை, பட் ரைட் சப்ளிமெண்டேஷன். அவங்க பிளட் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் கொடுத்தேன் நான். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி மேம், நீங்கள் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஒர்த்தாக எடுத்துக்கிறதுக்கு. அண்ட் ஆல்சோ வி ஷெடியூல் ஹார்ட்லி 3 to 4 செஷன்ஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஹாப்பி தட் யூ சாஸ் ஆக்சி ப்ளஸ். அண்ட் நீங்கள் இனிமேல் வந்து ஏதாவது ஒன்றா கூட எங்களுக்கு தான் ஓடி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ். ஏதாச்சும் சொன்னாலே எப்போவுமே இப்படி டிசீஸ்னு எங்கேயும் போகக்கூடாது, எனக்கு இந்த மாதிரி இருக்கும். Preventive wellness, that's main motive. Okay, da? And you are working mother also. I'm so glad that I'm part of your postpartum healing journey. Thank you, ma'am. Thank you so much. Thank you.